வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். தமிழ்நாடு தையல் நூல் விற்பனையாளர்கள் சங்கம் அதோட தலைவர் மிஸ்டர் பரமசிவம் சார் லைனில் இருக்கார். அவங்க ஏற்றுமதியாளர் சங்கத்துக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஏன்னா 10ஆம் தேதி என்ன நடந்தது, அதுக்கப்புறம் இந்த 11ஆம் தேதி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே அவங்க அவங்களுடைய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தையல் நூல் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் பரமசிவம் பேசுகிறேன். திருப்பூர் ஏற்றுமதி தொழில் சீராக இயங்க எங்களது சங்க உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த பேரிடர் காலத்திலும் கடைகளை இயக்க ஆர்வமாக உள்ளனர். காரணம், உயிர்காக்கும் மாஸ்க் மற்றும் கோவிட் ட்ரெஸ் தைக்க தையல் நூல் என்பது உத்தான மூலப்பொருள். தற்போதுள்ள சூழ்நிலையில், அதாவது மே 10ஆம் தேதி இன்று காலை வழக்கம்போல் கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய காத்திருந்தோம். ஆனால் விற்பனை 5 to 10% குறைவாகவே இருந்தது. மேலும் மதியத்திற்கு மேல் டெலிவரி நபர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை செய்து ரிட்டன் அனுப்பிய நிகழ்வுகள் நடந்துள்ளது. நாளை மேலும் கடிபிடிகள் அதிகமாகும் என்ற கருத்தும் நிலவுகிறது. தற்போது வியாபாரம் செய்ய எங்களிடம் எந்த அரசு அனுமதி ஆவணமும் கிடையாது. ஏற்றுமதியாளர் சங்க நிர்வாகிகள் மாநில நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கடைகளை திறக்க உரிய அரசு அனுமதி ஆவணம் கிடைத்தால் மட்டுமே எங்களால் இந்த பேரிடர் கால சேவையை, சமூக சேவையை தொடர முடியும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தையல் நூல் விற்பனையாளர் சங்கத்தோட செயலாளர் மிஸ்டர் ஜெயக்குமார் சார் பேச போகிறாங்க. அவங்க எந்த மாதிரி நிலையில் திருப்பூர் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள்லாம் பண்ணால் தொழில் நல்லாயிருக்கும், அதேமாதிரி தொழிலாளர்களும் சிறப்பாக இருப்பாங்க, திருப்பூர் நல்லாயிருக்கும், திருப்பூரை சார்ந்திருக்கக்கூடிய முகக்கவசங்கள், பிபி கிட், ஏன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆடை தயாரிக்கிறதுக்கு நூல் அப்படிங்கிற விஷயம், யான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த யானுக்கே தடை கொடுத்துட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் எதுவுமே நடக்காது. ஸோ அவங்க பிரச்சனை என்னன்னு நம்ம கேட்கலாம், அவங்க சொல்கிறதையும் நம்ம கேட்போம். வாங்க. வணக்கம் சார். டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. அதாவது திருப்பூரோட நிலைமை எப்படி இருக்குது, உங்கள் தொழில் எப்படி இருக்குது, இந்த அரசுகிட்டையும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் எந்த மாதிரியான ஒரு உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய நிலை என்ன, நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க சார். வணக்கம் சார். தமிழ்நாடு தையல் நூல் விற்பனையாளர் சங்கம் செக்ரட்டரி ஜெயக்குமார் பேசுறேங்க சார். இப்போ கோவிட் வெகு வேகமா பரவிட்டு வர்ற இந்த சூழ்நிலையில 15 நாள் ஊரடங்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இதுலயும் இப்போ ஏற்றுமதியாளர்கள் கையில் வச்சிருக்கிறதுனாலையும் கோவிட் ட்ரெஸ், மாஸ்க் எல்லாம் தயார் பண்ண வேண்டி இருக்கிறதுனாலும் குறிப்பிட்ட சில தளர்வுகளை திருப்பூருக்கு மட்டும் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அவங்க சார்பு நிறுவனங்கள் இயங்கலாங்கிறையும் ஒரு வரி இருக்குது. இருந்தாலுமே இந்த அறிவிப்பு தெளிவா இல்லாததுனால வியாபாரிகளிடையே ஒரு குழப்பமான சூழலை நிலவுது சார். ஏற்றுமதி உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் இயங்கலாமா, இல்ல சார்பு நிறுவனங்கள் எப்படி இயக்கிறது, வெளியில வண்டி போக்குவரத்து எப்படி இருக்குங்கிறத நிலவரமா ஒரு குழப்பமான மனநிலையே இங்க நிலவுதுங்க. ஓகே சார். இருந்தாலும் இந்த குழப்பமான நிலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, எந்த மாதிரி சம்பவங்களை, எந்த மாதிரி விஷயங்களை நீங்க சந்திச்சீங்க, உங்க ஊழியர்கள் சந்திச்சாங்க, உங்க தொழில்துறையினர் சந்திச்சுட்டு இருக்காங்க சார்? ஒரு பக்கம் பரவல் வெகு வேகமா இருக்கிறதுனால பாதுகாப்புங்கிறது முக்கியமான அம்சம், அதுல மாற்று கருத்தே இல்லை சார். இருந்தாலுமே கையில இருக்கிற ஏற்றுமதியாளர்களை முடிச்சு டயத்துக்குள்ள அனுப்பிச்சாகணுங்கிற நெருக்கடியும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இருக்கு. அவங்களுடைய சப்ளையர், அவங்களுடைய வெண்டருங்கிற முறையில எங்களுக்கும் ஏற்றுமதி நிறுவனங்கள் இயங்கும் போது நாங்க இயங்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. சோ தேவையான முன்னேற்பாடுகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கிட்டுமே நாங்க எங்க தொழிலை நடத்த வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கோம். இதுல இப்ப எங்க நிறுவனங்களை திறக்கிறதோ இல்ல எங்க வாகனங்கள் வெளியே போயிட்டு வரதுலயோ ஒரு தெளிவான அறிவிப்பு இல்லாததால எல்லாருக்குமே நம்ம இயங்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம், நாங்க இயங்கியே ஆக வேண்டிய கட்டாயம் ஒரு பக்கம். இதுல சார்பு நிறுவனங்கள் இந்தந்த நிறுவனம் இயங்கலாம், இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட 9 to 12 இல்ல இந்த மாதிரி இயங்கலாங்கிற ஒரு தெளிவான அறிவிப்பு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அது தொழிற்சாலைகளை 50% 12 இயங்கலாம்னு போட்டிருக்கு. அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இப்ப எங்க வாகனங்கள் வெளியே போயிட்டு வரும்போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கலெக்டரேட்ல இருந்து ஒரு பாஸ் வாங்கி வச்சிருக்கணும், இல்ல போலீஸ் எஸ்பி ஆபீஸ் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியர் என்ன சொல்லி இருக்காருன்னா, பாஸ் கேட்டு யாருமே கலெக்டரேட்டுக்கு வர வேண்டாம், உங்க கம்பெனியோட அடையாள அட்டையும் உங்க லெட்டர் கட்ல போய் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. ஆனா இந்த அறிவிப்பு அதிகாரிகள் ஏத்துக்கிறதா இல்லைங்க. சோ இந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான் எங்களுக்கு புரியாத நிலையா இருக்குது.
சார் இப்போ ஏற்றுமதி நிறுவனங்களோட சார்பு நிறுவனங்கள் இயங்கலாம் அப்படின்னா அதை ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டு மாவட்ட ஆட்சியரோ இல்ல காவல்துறை அதிகாரிகளோ தெளிவான அறிவிப்பை வெளியிட்டு எங்க நிறுவன அடையாள அட்டையும் எங்க நிறுவன லெட்டர் ஹெட்ல நாங்க கொடுத்திருக்கிற அந்த அறிவிப்பே போதுமானதா இருந்ததுன்னா எங்க வாகனங்களும் எங்க நிறுவன ஸ்டாஃப்களும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். ஓகே ஓகே, நல்ல சிறப்பான ஒரு கோரிக்கை தான். இப்போ நீங்க நூல் அப்படிங்கிறப்போ அது ஏற்றுமதி நிறுவனத்துக்கும் தேவைப்படும், உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் தேவைப்படும் தானே சார்? ஆமா, உள்நாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி நிறுவனங்கள். ஒரு பனியன் இருந்ததுன்னா கண்டிப்பா தையல் நூல்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்ங்க. ரெண்டாவது இப்ப வந்து பிபி கிட், கொரோனா கவச உடையும் மாஸ்க் ரெண்டுமே தயார் பண்றதுக்கும் எங்களுடைய தையல் நூல் கட்டாயமான அவசியமான பொருளுங்க. ஓகே, இப்போ உங்களுடைய வர்த்தக நிறுவனங்கள்லாம் திறக்கிறதுக்கு எத்தனை மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க சார்? அந்த அறிவிப்பு தெளிவா இல்ல. இப்ப நாங்க திறக்கிறதா வேண்டாமா நேற்று ஒரு குழப்பமான நிலையில இருந்து இன்னைக்கு 12 மணி வரைக்கும் நாங்க செயல்படுறோம். ஓ, இன்னைக்கு திறந்திருக்கீங்க? இன்னைக்கு திறந்திருக்கோங்க. ஆனா இதுவுமே தெளிவான அறிவிப்பு இருக்குதா? இப்ப பேப்பர் நியூஸ், இப்ப பேப்பர்ல வந்திருக்கிற நியூஸ், மேலும் மாவட்ட ஆட்சியரோட அறிவிப்பு, இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் நாங்க திறந்திருக்கோம். ஆனா இதுவே ஆத்தரைஸ்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நல்லது சார், உங்க கோரிக்கை வெற்றியடைந்து உங்களுடைய வர்த்தகம் சிறக்க, உங்க தொழில்துறையினர் சிறப்பாக வளரும், தொழிலாளர்கள் சிறப்பாக வளரும் எங்களுடைய டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு பேட்டியில உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம். இதுதான் இன்றைய திருப்பூரோட நிலைங்க. உரிய வழிகாட்டல், முறையான ஒரு திட்டமிடல் இல்லாமல் எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது. ஒரு 80% நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், ஆர்டர் இருக்கிற நிறுவனங்கள் செயல்பட்டு தான் இருக்குது. அதை சார்ந்திருக்கக்கூடிய சார்பு நிறுவனங்களும் ஓரளவுக்கு செயல்பட்டுருக்கு. தெளிவான வழிகாட்டல், ஒரு திட்டமிடல் இருந்துச்சுன்னா திருப்பூரோட தொழிலும் சரி, தொழிலாளர்களும் சரி, மக்களும் சரி சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை. இது சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு என்னென்ன செய்திகள் எல்லாமே திருப்பூருடைய அப்டேட்டு, தொழில் செய்திகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். வேலைவாய்ப்பு செய்திகளும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதேமாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, திருப்பூர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த செய்தியை நண்பர்களுக்கு அப்படி ஷேர் பண்ணுங்கள். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.